வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண பட்டதாரிகளின் ஆர்ப்பாட்டம் இன்றும் முன்னெடுக்கப்பட்டது. யாழ் மாவட்ட செயலகத்தின் முன்பாக வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகளின் போராட்டம் இன்றும் தொடர்ந்தது. இந்த போராட்டமானது நமக்கு நல்ல தீர்வு வரை தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கும். 15 நாட்கள் 16, 17, 18 மாத கணக்கு வரை நீண்டு கொண்டே செல்லும். இந்த பந்தலும் இங்கே இருக்கும். இந்த பந்தலுக்குள்ளே அனைத்து பட்டதாரிகளும் இருப்பார்கள். இதேவேளை போட்டி பரீட்சை அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட 549 பட்டதாரிகளுக்கும் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் பயிற்சியினை நிறைவு செய்த 480 ஆசிரியர்களுக்கும் இன்று நியமனங்கள் வழங்கப்பட்டன. யாழ் இந்து மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் வடமாகாண சபை அவைத் தலைவர் CVK சிவஞானம், கல்வி அமைச்சர் குருகுலராஜா உள்ளிட்ட மாகாண சபை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பில் உள்ள 1600க்கும் மேற்பட்ட வேலையற்ற பட்டதாரிகள் இன்று மட்டக்களப்பு மணிக்கூட்டு கோபுரத்திலிருந்து பஸ் அரிப்பு நிலையம் வரை பேரணியாக சென்று மீண்டும் மணிக்கூட்டு கோபுரத்தை வந்தடைந்தனர். கிழக்கு மாகாண முதலமைச்சர் தொடக்கம் ஜனாதிபதி பிரதமர் வரை பட்டதாரிகள் மீதான இந்த அலட்சிய போக்கு எந்தளவு பாராமுகமாக இருக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்துகின்றது. வடமாகாண பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் பிரதம மந்திரியுடனான சந்திப்பிற்கு வடமாகாண பட்டதாரிகளுக்கு ஏற்பாடு ஒன்று செய்து நடத்தியிருந்தார். இருப்பினும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 21 நாளாக நாங்கள் இவ்விடத்தில் உண்டு உறங்கி தெருவோர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதும் மட்டக்களப்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களால் அவ்வாறானதொரு சந்திப்பை ஏற்படுத்த முடியாமை அவர்களது இயலாமையை காட்டுகின்றதா அல்லது அலட்சிய போக்கை காட்டுகின்றதா என்று எமக்கு தெரியவில்லை. நல்லாட்சி அரசாங்கம் என்று கூறப்படும் இந்த அரசாங்கத்தின் பங்குதாரர்களாகிய சிறுபான்மை வடக்கு கிழக்கு மக்கள் அடுத்த தேர்தலிலும் எங்களது தேர்தல் வரலாறுகளை மாற்றுவதற்கு நாங்கள் ஆவண செய்வோம் என்பதை இவ்விடத்தில் மிகவும் உறுதியுடன் தெளிவுபடுத்திக் கொள்கின்றேன். அம்பாறை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகளும் இன்று 15வது நாளாக நியமனம் வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர்.